வணக்கம். நான் உங்கள் தாமோதர் குமரன், புற்றுநோய் நிபுணர். இன்றைக்கு நம்ம சிகரெட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் பற்றி கொஞ்சம் பேசலாம். இந்த பழக்கத்தால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் துறை பார்த்தீங்கன்னா 16 வகையான கேன்சர் இதால் உருவாகுது. இது தவிர நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிகரெட் ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா உங்களை ஹார்ட் பிரச்சனை வரலாம், நுரையீரல் சிஓபிடி, ஆஸ்மா பிரச்சனைகள், ஈவன் நிறைய பேர் ரத்த குழாய் பிரச்சனைகள், கால்லாம் கருப்பாகும், ஸ்ட்ரோக்கு, மூளை பிரச்சனைகள், நிறைய விதமான பிரச்சனைகளால் ஏற்படும். இதில் ஏன் வருதுன்னா உள்ள இருக்க இந்த ரசாயனங்கள் தான் முக்கியம். இதால் அடிக்ஷன் வருது, சேம் டைம் இந்த மாதிரி கெமிக்கல்ஸால் அவங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்குது. இது எப்படி நிறுத்த போகிறோம், அதான் இன்னைக்கு கேள்வி நம்ம வருது. அண்ட் சில பேர் சொல்லுவாங்க நிறுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அப்படின்வாங்க, பட் வழியை எடுத்துக்க மாட்டுறாங்க. அண்ட் சில பேர் சொல்லுவாங்க நான் ஒரு சிகரெட் தான் பிடிக்கிறேன், ஒன்றும் ஆகாது அப்படின்வாங்க. நிறைய டேட்டாஸ் சொல்லுது, என்ன ஆராய்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு சிகரெட் எடுங்க, உங்களுக்கு கேன்சர்லாம் வராது. ஆனால் ஒரு சிகரெட் பல டைம் எடுத்துனே இருங்களேன், அப்போ உங்களுக்கு அந்த அக்யூமுலேஷன் ஆல உங்களுக்கு கேன்சர் ஏற்படலாம். ஸோ ஒன்றால் உங்களுக்கு என்ன கேட்டால் ஒரு லேட் எஃபெக்ட்ஸ், உங்கள் ஆயுள் காலம் குறையலாம். பிகாஸ் ஆஃப் மெனி திங்ஸ், ஹார்ட் ப்ராப்ளமால வரலாம், இல்லை கிட்னி பிரச்சனை வரலாம், கேன்சர் கூட உங்களுக்கு வரலாம் லேட்டர் ஆன். இதே ஒருத்தர் 5 பிடிக்கிறாங்க, 10 பிடிக்கிறாங்க சிகரெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விளைவுகள் வரும். இட் கேன் பி லைக் உங்கள் கிட்னி ப்ராப்ளம் வரலாம், டயாலிசிஸ் பக்கம் போகலாம். சரிங்களா? இது அக்யூமுலேஷன் ஆஃப் யுவர் டாக்ஸின்ஸ், உடம்புல அந்த ரசாயனங்கள் உடம்புல ஊற உங்களுக்கு இந்த பாதிப்பில் ஏற்படும். ஸோ 1 பிடிச்சாலும் உங்களுக்கு பாய்சன் தான், 10, 20 பிடிச்சாலும் பாய்சன் தான். ஸோ நம்ம 1 எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்காதீங்க. அது கூட உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகி உடம்புல ரசாயனங்கள் சேர்ந்து உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் கொடுக்கும். ஸோ எப்படி நம்ம இந்த பழக்கத்தை நிறுத்துறது அப்படின்னா, இதுக்கு ஒரு மெடிக்கல் ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. உங்களுக்கு நீங்களே குவிட் பண்ணால் பரவாயில்ல, உங்களை முடியல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிஷியலாக கவுன்சிலிங் கொடுக்குறோம். கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும். நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா தெர் இஸ் நோ பாயிண்ட், உங்களுக்கு எந்தவே வேலை செய்ய போகிறது இல்லை. உங்கள் சைட்லேயும் கொஞ்சம் முயற்சிகள் பண்ணணும், நான் நிறுத்த போகிறேன்னு சொல்லிட்டு. இதுதான் கவுன்சிலிங். இது தவிர பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெடிசின்ஸும் கொடுப்போம் உங்களுக்கு குவிட் பண்ணுறதுக்கு. சில பேர் ரெசிப்டிவாக எடுப்பாங்க, நாங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க அப்போ நிறுத்த முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுப்போம், பேச்சஸ் கொடுப்போம், கம்ஸ் கொடுப்போம், அந்த அடிக்ஷன் பொருளை குறைக்கிறதுக்கு. ஏன்னா அதுதான் ஒரு அட்ராக்ஷன். திருப்பி நீங்கள் சிகரெட் பக்கம் போகிறது அடிக்ஷன் லெவலை குறைக்க வைப்போம். இதுக்கு மெடிசன்ஸ் ஹெல்ப் ஆகும். தேர்ட் திங் பார்த்தா ஸ்மோக் ரிடக்ஷன். ஒருத்தர் இன்னைக்கு 30 பிடிச்சிருக்கலாம் சிகரெட், நாளைக்கு 20, அப்புறம் 10, அந்த மாதிரி ஸ்லோவாக கிராஜுவலாக வில் ட்ரை டு கம் டவுன், குறைச்சினே வருவோம் நாங்கள். ஏன்னா சடனாக குறைக்கும் போது நிறைய விதமான அவங்க உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்படும். அது இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமையே நம்ம விசே ஸ்மோக் ரிடக்ஷன். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பண்ணும்போது ஹோலிஸ்டிக் வே, கவுன்சிலிங், மெடிசன் ப்ளஸ் ஸ்மோக் ரிடக்ஷன் பண்ணும்போது ஒரு ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுங்க, ஸ்மோக்கிங் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களால் கூட இருக்கவங்களுக்கு ஈவன் ஃப்ரெண்ட்ஸோ, ஈவன் ஒய்ஃப்ஸு, சில்ட்ரன், அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஸ்மோக்கிங் போய் சேரும். ஸோ உங்களுக்கு உடம்பு மட்டும் கிடையாது, குழந்தைகளை பாதிக்கப்படலாம், அவங்க ஃபியூச்சரை பாதிக்கப்படலாம். ஸோ பார்த்துங்க, உங்களால் உங்கள் ஃபேமிலியே பாதிக்கப்படும். ஸோ ஸ்மோக்கிங் குவிட் பண்ணுமா, வாங்க. நன்றி.